எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 59 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னோட சேனல் நேம் உன்னை பற்றி யோசி திங்கப்போட ஒரு செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோங்க. சிங்கிள் மதர், இந்த சிங்கிள் பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப ரொம்ப பாவங்க. ஸோ நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம், ட்ரூவாக நடந்த ஒரு விஷயம். ஸோ ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு குழந்தைங்களும் பிறக்குது. குழந்தைங்க 2 குழந்தைங்கள் 3 குழந்தைங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிறந்துருதுங்க. இதுலேருந்து அவங்க தப்பிச்சு வர முடியாது இல்லையா. அவங்க என்ன பண்ணுறாங்க, சிங்கிள் பேரண்ட்டாக வளர்க்குறாங்க அந்த குழந்தை. ஹஸ்பண்ட் இருந்தும் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா பொறுப்பு இல்லாதவர், குடிக்கு அடிக்ட் ஆனவர், அதாவது மது பிரியருக்கு இவர் தான் நம்பர் 1 அப்படின்னு உள்ளவர். இவர் இந்த பெண்மணி என்ன பாவம் பண்ணாங்க யோசிச்சு பாருங்கள். இந்த சமுதாயத்தில் கல்யாணம் பண்ணது ஒரு தவறா, 2வது அவங்கள்ட்ட பிள்ளைங்களை பெற்றது ஒரு தவறா, அவங்க சைடில் அவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, நியாயமான கருத்தை பதிவிடணும். உண்மையாக இல்லைங்களா? ஹஸ்பண்ட் பொறுப்பு இல்லாமல் குடிச்சிட்டு இந்த பிள்ளைங்களையும் கவனிக்கிறதில்ல, அந்த ஒய்ஃபையும் கவனிக்கிறதில்ல. ஸோ ஒரு கட்டத்தில் அவங்க வெறுத்துட்டாங்க. எப்படிங்க பிள்ளைங்களையும் வளர்க்கணும், வேலைக்கு போகணும், வீட்டு வேலையும் பார்க்கணும், சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து அவங்க ஃபேஸ் பண்ணணும், டே பை டே அவங்க ஃபேஸ் பண்ணணும், ஸ்ட்ரகிள்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அவங்க பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. எல்லா பொறுப்பும் ஒரே ஒருத்தவங்க சுமக்கணுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஆனாலும் சிங்கிள் பேரண்ட்ஸ்க்காக ஹேண்ட்ஸ் ஆஃப் சல்யூட், மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகளுங்க. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு, எதையும் தாங்கும் இதயம் அவங்கள்ட்ட இருக்கிறதுனால தான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அந்த பிள்ளைங்களுக்காக வாழ்ந்துட்டுருக்காங்க சிங்கிள் பேரண்ட்டாக. ஹஸ்பண்ட் இருந்தும் சிங்கிள் பேரண்ட் தான். சில பேர் இல்லாமலே சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க. சில பேர் விடோவாக இருப்பாங்க. சில பேர் ஆக்சிடென்ட் கேஸில் இறந்தவங்களாக இருப்பாங்க. ஹஸ்பண்டு, அவங்க பிள்ளைங்க, அவங்களெலாம் பாதுகாக்கணும். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஜாப். இப்போ உங்ககிட்ட ஒரு ஃபுட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, நம்ம போதும்னு சொல்கிறது என்னன்னு சொல்லுவோம், ஃபுட்டு மட்டும்தான். சாப்பிட்ற பொருளை மட்டும்தான் போதும்னுவோம். நம்ம வயிற்றுக்கு ஃபில் ஆகிடுச்சுன்னா போதும்னுவோம். உண்மையாக இல்லைங்களா? 10 நாள் சாப்பாடை ஒரே அடையாக சாப்பிட முடியுமா? முடியாது. அதேமாரி தாங்க லைஃப்பில் சிங்கிள் பேரண்ட் அவங்களுடைய வழிகளை தாண்டி, அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி, பெண்ணுன்றது மாதம் வலி இருக்கும், பிரசவ வலி இருக்கும், இந்த குழந்தைங்களை வளர்க்குற ஒரு மன அழுத்தம் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி தான் அவங்க இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க. அவங்கள காயப்படுத்தாதீங்க தயவுசெய்து. ஏன் இப்படி இருக்கீங்க, ஏன் இப்படி நீங்கள் இது பண்ணக்கூடாதுன்னு தயவுசெய்து அவங்கள காயப்படுத்தாதீங்க. அவங்க எந்த பாவமும் பண்ணல. ஸோ ரீசெண்டாக நீயே நான் ஷோவில் ஒரு லேடி பேசினாங்க. அப்படி கண்ணு கலங்கிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னே தெரியல. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்க, சரிங்களா? கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவன் பெரும் குடிகாரம் போடுறது தெரியாத கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு 2 குழந்தைங்கள். இந்த 2 குழந்தைங்களுமே இந்த சொசைட்டியில் வளர்க்கணும். இந்த சமுதாயத்தில் அவங்க கண்ணீர் மல்க, நான் என்னை தவறு செய்தேன், இவ்வுலகில் பிறந்தது தான் தவறா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்கள். அவங்களுடைய சக துக்கம், சந்தோஷம் எல்லாத்தையுமே அவங்க பிள்ளைங்களுக்காக சமநிலைப்படுத்துகிறாங்க. அவங்க வழிகளை தாண்டி சமநிலைப்படுத்தி இந்த சமுதாயத்தில் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய சிங்கிள் பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களை வளர்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணுறவங்கள கூட இந்த உலகத்தில் தப்பாக பேசுவாங்க. சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கவங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்கள தவறாக பேசுகிறது. இதே தாங்க உலகத்தில் காசிப் பேசுகிறது தான் பெரிய வேலையாக இருக்குது. புரளி ஏதாச்சும் ஒன்று பேசுவாங்க பெண்மணி. ஆனால் இந்த தரப்பில் கல்யாணம் பண்ணது ஒரு தவறா, அவங்கள்ட்ட குழந்தை பெற்றுக்கிட்டது ஒரு தவறா? யோசிச்சு பாருங்கள். இந்த சமுதாயத்தில் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறது, எந்த தவறுமே அந்த பெண்மணி பண்ணலை. ஹஸ்பண்ட் ஜாலியாக குடிச்சிக்கிட்டு ஊரை சுற்றி வந்துட்டுருக்குறாரு. இவங்க வளர்த்துட்ருக்காங்க. அவர் இருக்கிறது ஒன்று, இல்லாத இருக்கிறது ஒன்றுன்னு
கண்ணீர் மல்க நியானா ஷோவில் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த பதிவு. ஐயோ ரொம்ப அந்த இன்சிடெண்ட், அந்த உணர்வுபூர்வமான ஒரு அழுகையில் அவங்க பேசும்போது அந்த மூமெண்ட் இருக்கே, எப்பா யாருக்கும் வரக்கூடாது. சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். இன்னமும் இந்த மாதிரி பேரண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் அங்கங்கே கொஞ்சம் வந்து மழை பெய்யுது. உண்மை தான், அவங்களாம் வளர்த்து விடுறாங்க பாருங்கள், நல்ல நிலைமைக்கு அந்த பிள்ளைகள்லாம் போகிறாங்க. ஏன்னா குடும்ப சூழ்நிலைகளை சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க, கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. அதனால் அவங்க டாப் மோஸ்ட்டில் போகிறாங்க. நிறைய சிங்கிள் பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க லெவல் க்ரோத்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ யார் இப்படி வளர்த்தாங்கன்னு கூட அப்படி பிரமிப்பாக பார்ப்போம். அவங்க மனசுக்குள்ளே அவ்வளோ சோகங்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி அவங்க வந்து போராடி இந்த உலகத்தில் தன்னுடைய பிள்ளைக்காக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்கள காயப்படுத்தாதீங்க, முடிந்த அளவுக்கு அவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். சிவிலேட்டர் காய்ஸ், உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் ஆகும். சிவிலேட்டர் காய்ஸ், உங்கள் சுகன்யா.